தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இந்த அமைச்சரவை கூட்டமானது ஒரு இரண்டாவது அமைச்சரவை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் ஆனது வரும் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் அந்த பட்ஜெட்டில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற வேண்டும், நிதி சார்ந்து எவ்வளவு திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. விவாதிக்கப்பட்ட பிறகு மிகவும் முக்கியமாக ஒரு சில திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவும் வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில பிரச்சனைகள் தொடர்பாகவும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதை பொறுத்தவரையில் அந்த இருமொழி கொள்கை, அதாவது ஒன்றிய அரசானது மும்மொழி கொள்கையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசை தெரிவித்து வருகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு தனது இருமொழி கொள்கையில் மிகவும் உறுதியாக உள்ளது. அது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு விவாதம் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு அந்த தராமல் உள்ள அந்த நிதி தொடர்பாகவும் ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒன்றிய மாநில அரசுகள் அந்த நிதி பங்கீடு தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று இவ்வாறு சில மிக முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டமானது இன்றைய தினம் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.